என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பரிசு போடுறதுன்னு ஒரு காலத்துல நம்ம பழைய சமுதாயத்துல இருக்கு. இன்னைக்கு அது இருக்கு. என்னது? நாம ஊர்ல அந்த நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்க. அரபு நாட்டுல வந்து தப்லா உபாதத்தில் தப்லான்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் இது மாத்திக்கிறது, திருமணத்துக்கு முன்னால மோதிரம் மாத்திக்கிறது. இன்னாருக்கு இன்னாரு அங்க சொல்றாங்கன்னா இவர் ஹத்தீபா அவர் ஹத்தீபான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் குத்பா செஞ்சுட்டாங்க. ஒருத்தர் திருமணம் பண்ணுவாங்க, உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு. இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தவங்களுக்குள்ள சாதாரணமாக போன் தொடர்பு இருக்கிறது. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, பேசிட்டு போயிட்டாலும் போன் தொடர்பு இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம் தப்பு, அது தப்பு. அந்த தப்பினுடைய துவக்கம் நீட்சியாக எப்படி மாறுவது தெரியுமா? அந்த சொந்தங்கள் பந்தங்கள் வேண்டியவர்கள் அவர்களே சாதாரணமா என்ன மரணம் எப்படி இருக்காவா அண்ணனுக்கு பேசுறாங்களா? யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்த மனைவியில இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்த புதுமண தம்பதிகள்ல பொண்ணை பார்த்து இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற இன்னும் கல்யாணம் ஆகல ரெண்டு பேருக்கு மத்தியிலே உடன்படிக்கை தான் ஆயிருக்கு. ஆனா ரெண்டு பேரும் பேசலாம்னு அனுமதி கொடுக்குறாங்க. கொடுக்கிறது யாரு தெரியுமா? இந்த சமுதாயத்தோட தாய்மார்கள். கொடுக்கிறது யாரு தெரியுமா? இந்த சமுதாயத்தோட தந்தைமார்கள். என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? திருமணம் உங்களுக்கு நடக்கவே இல்லைங்க. திருமணங்கிறது எந்த நிமிஷத்துல என்ன செய்யலாம், மாறலாம். சூழ்நிலையினால் அந்த ஒரு நிகழ்வு நடக்காமலே கூட போயிடலாம். எவ்வளவு திருமணங்களை நம்ம அப்படி பார்த்திருக்கிறோம், எவ்வளவு திருமணங்களை பார்த்திருக்கிறோம். முதல்ல இவங்க பேசியிருப்பாங்க, கெட் டுகெதர்னு சொல்லி இப்போ புதுசா ஒரு கேடுகிட்ட நடைபெற வந்திருக்கு. அது அப்படியே முஸ்லிம் சமுதாயத்துல பூத்தக்கூடிய ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. சாதாரணமா இந்த சமுதாயம் கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம், கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இது. தெரியுமா? நீங்க ஷைத்தானுக்கு லேசா ஒரு வழியை திறந்து கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும், ஒட்டு மொத்தமா அவங்கள வெளியே கொண்டு வந்து எப்படி ஆரம்பிச்சா அவங்கள ஒண்ணும் தெரியாம புரிஞ்சு வெளியே விட்டு அதை கேவலப்படுத்தி சொர்க்கத்துல இருந்து வெளியே கொண்டாலும் அதே தான். இது பெண்கள் தரப்பிலும் சரி ஆண்கள் தரப்பிலும் சரி நடைபெறுகிறது.